சின்ன மீன்கள்லாம் அதிகமா வாங்கணும், போய் பார்க்கலாம். 200 250 600 600 350. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கமாக வானகரம் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தான் எடுப்பேன். இன்றைக்கு வரும்போது இதில் பார்க்கிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இதுதான் நம்ம சென்னை ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு. சாட்டர்டே சண்டே அப்படின்னா இப்போ 10-10:30க்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து மீன்கள் நிறையவே இருக்கும். இது வீக் டேஸ்லனா கண்டிப்பாக நீங்கள் 8 மணி அந்த டைமில் போனீங்கன்னா தான் மீன்கள் நிறைய பார்க்கலாம். எனக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால தைரியமாக 10:30க்கு போனேன். மணி 10:30 ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்க்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் போய் உள்ளே போய் பார்ப்போம். நான் மீன் வாங்கன்னு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் சின்ன மீன்கள்லாம் அதிகமாக வாங்கணும், போய் பார்க்கலாம். வெளியில் 2 வீலரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது செம க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே போனோம். நான் மத்தி மீன், அயலை மீன், கவலை மீன் இதெல்லாம் தான் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன். ஏன்னா அடுத்த வாரம் காசிமேடு போகிற வேலை இருக்குது. அதனால் சரி ஓகே, நமக்கு இந்த வாரத்துக்கு தேவையான கொஞ்சம் மீன்களை மட்டும் வாங்கலான்னு பார்த்தா, வழக்கமாக இருக்கிற இடத்துல மத்தி மீன், கவலை மீன் இல்லை. இங்கே இல்லை அப்படின்னாலே எந்த கடையிலும் இருக்காது. போனதுமே இந்த சீலா மீன், நல்லதண்ணி மீன்லாம் இருந்தது. எவ்வளவு சீலா? 160. மத்தி இல்லையா? சீலா மீன், சங்கரா மீன்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சங்கரா கிடக்கு, மத்தி. அது சங்கரா எவ்வளவு? அது எவ்வளவு? 200 250. 200. அது 250. சங்கரா மீன் ஓவராலாக நிறைய இருந்தது. எல்லா வெரைட்டியுமே இருந்தது. அந்த பிங்க் கலர் சங்கராவும் இருந்தது. இந்த மஞ்சள் கலர் லைன் இருக்குங்களா, அந்த சங்கரா மீன் இருந்தது. 150லேருந்து 300 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு சங்கரா மீன் அங்கே இருந்தது. எவ்வளவு கடவுரா? 700. 400. 400 கடவுரா. இது வாவல் 600. 600. 350. அது 400. இது 600 சொல்றாங்களா? 600. 350. அந்த வாவல் 400. சின்ன சின்ன வஞ்சிரம் இருக்கு. இது கலங்கா மீன் எவ்வளவு? கலங்கா எவ்வளவு? 250. கலங்கா 250. நம்ம என்ன வாங்க? 500. கடவுரா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கடவுரா இங்கேயுமே இருக்கும், மாநகரத்துலேயுமே இருக்கும். கிலோ 450 தான் சொல்லியிருந்தாங்க, 450 ருபீஸ். ஆனால் அது வந்து 3.5 கிலோவுக்கு மேலே இருந்தது எடை பார்க்கும்போது. அதனால சரி வாங்கலை. நான் ஒரு 2 கிலோவாக இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த வாரத்துக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இறா வாங்கிட்டேன், கடம்பா வாங்கிட்டேன். அப்போ மீன் மட்டும் கொஞ்சம் பொடி மீன்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். நமக்கு பொடி மீன்கள் அயலை கிடையாது, சாலை கிடையாது, மத்தி மீன் கிடையாது. இந்த மாதிரி சின்ன மீன்கள்லாம் இல்லாமல் தான் இருந்தது. 550. வாவல் மீன் கிலோ 600 300 250 வரைக்கும் இருந்தது. சைஸ் வாரியாக இருந்தது. அதுபோல் சின்ன சின்ன பாறை மீன்கள் 2-3 பாறை வெரைட்டி மீன் இருந்தது. சீலா மீன், வழக்கம் போல் சீலா மீன் இருந்தது. எல்லாமே ரேட் அதில் சொல்லியிருக்கேன். ஏதாவது மீனோட ரேட்டு வேணால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கடம்பா 1-2 கடையில் இருந்தது. 250 அந்த ரேஞ்சில் இருந்தது. நண்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 250, 150, 300 அந்த ரேஞ்சுக்கு நண்டுமே நிறைய கடைகளில் இருந்தது. எவ்வளவு? 350. நான் சீப் அண்ட் ரேட் போடுறேன். 350. இல்ல போட்டுடலாமா? 350. இல்ல இருக்கட்டும். இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் இருந்தது. கிலோ 200, 250 அந்த ரேட்டில் சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. நிறைய கடைகளில் இந்த பாறை மீனும் இருந்தது. எவ்வளவு? இது 1 கிலோ 350. இந்த மீன் இப்போ 2024 1 கிலோ 350. இந்த பாம்ஃப்ரெட் பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் பாம்ஃப்ரெட் வந்து சின்ன சைஸு கிலோ 350 சொன்னாங்க. சொன்னதுமே எனக்கு பாம்பே நினைவு வந்தது. நான் 2004, 5, 6 பாம்பேயில் இருக்கும்போது இந்த பாம்ஃப்ரெட் வந்து அங்கே ஒயிட் பாம்ஃப்ரெட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதனுடைய விலையை வச்சு சொல்கிறேன். இந்த சைஸ் பாம்ஃப்ரெட் தான் ஒரு 6 பீஸ் அல்லது வந்து ஒரு 7 பீஸ் அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. அப்போவே 300, 350 இருக்கும். இப்போ 2024 இதை கண்டிப்பாக இப்போ எடை போட்டிங்க அப்படின்னா வந்து 15லேருந்து 20 பீஸ் வந்து 1 கிலோவுக்கு வரும். இப்போ தான் நமக்கு வந்து இங்கே 350 கிடைக்குது. அப்போ அங்கெல்லாம் இப்போ என்ன ரேட்டில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இடங்கள்லையும் நான் மீன் வாங்கி சாப்பிட்ருக்குறேன். 120. இது பாரு எவ்வளவு? 250. 250.
இரநூத்தம்பது ரூபா. 250. ஓகே. இந்த பாறை மீன் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்தது 250 ரூபான்னு. ரம்யா வீட்டு சமையல். வீட்டு சமையல். அதெல்லாம் வரலாமா? வரலாமே, வரலாம் பார்க்கலாம் மீனை பற்றி. இந்த பாறை மீனுமே பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாறை சைஸுமே இருந்தது. இதே பாறை மீன் தான் இருந்தது. எனக்கு அந்த பாறை மீன் வந்து கொஞ்சம் கருப்பு ஷேடடாக இருந்தது. என்ன பாறை அப்படின்னு தெரில, கொஞ்சம் நீளமாக இருந்தது இந்த பாறை. கண்டிப்பாக பாறை மீன் ருசியாக தான் பாறையாக தான் இருக்கும். கொஞ்சம் நீளமாக இருந்தது. எனக்கு என்ன பாறைன்னு அது தெரியலை, நானும் கேட்கவும் இல்லை. பாறை மீன்னொன்னே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுபோல் தும்பிலி மீன்லாம் இருந்தது, அதெல்லாம் 250 அந்த ரேஞ்சில் இருந்தது. லேடி ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை கிழங்கா மீன்லாம் 250க்கு இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸ் மீனாக இருந்தது. இது எறா எவ்வளவு? 350. 350 ரூபாயாம். 350 ரூபாயாம். சீலா எவ்வளவு? சீலா எவ்வளவு? 300 ரூபாயாம். இது பாறை நல்லா தான் இருக்கும். இந்த பாறை நான் திரும்ப திரும்ப சுற்றிட்டு இந்த பாறை மீனையே வாங்கலாமா, இதுதான் நிறைய வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வாவலும் நிறைய இருந்தது, பாறையும் நிறைய இருந்தது. எனக்கு ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வாங்க போகிறோம், ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். குழம்பு அப்படின்னு முடிவு பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி இறா வாங்கினனால வெண்டைக்காய் இறா போட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த குழம்பு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் சரி ஓகே, மீன் வந்து சின்ன மீன் தான், அதாவது அயலையோ கவலையோ வாங்கணும்னு நினச்சோம். இப்போ அதுவும் இல்லை. அதனால் பாறை மீன் வாங்குவா, வாவல் மீன் வாங்குவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வரும்போது பார்த்திங்கன்னா முல்லட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மடவை மீன் இருந்தது, காலா மீன் இருந்தது, தும்பிலி மீன் இருந்தது, சின்ன சின்ன கிழங்கா மீன், வெள்ளை கிழங்கா மீன், அதே போல் சீலா மீன் எல்லாமே இருந்தது. எவ்வளவோ? 200 ரூபாயா? மடவை முல்லட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். முல்லட் மடவை. நான் சொல்கிறது எப்போவுமே அதுதான். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு கடையில் மீனை வாங்கிட்டு வராதிங்க, ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு வாங்குங்க. 600 ரூபாயா? சின்ன வஞ்சரம் 600 ரூபாயா மீன்கள். ஆனால் எல்லாமே ஓவராலாக நான் பார்த்த வரைக்கும், நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதுமே தெரியும், எல்லா மீன்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது சின்ன சின்ன சீலாவாக இருக்கட்டும், எறாவாக இருக்கட்டும், நண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் பழைய மீனாகவும் நமக்கு தெரியும். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இத்தனைக்கு நான் லேட்டாக போனேன், 10:30 11 o'clock வீடியோ எடுத்தேன். அப்போவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்தது. 200 ரூபாயாம். சின்ன சீலா 200 ரூபாயாம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா சீலா இருந்தது 200 ரூபா. அதுக்கப்புறம் பண்ணா 200 ரூபான்னு சொன்னாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வஞ்சரம் இருந்தது. இது எவ்வளவு? எவ்வளவு? 250. பண்ணா 250 ரூபாயாம். சீலா 300 ரூபா. கடவுரா எவ்வளவு? எவ்வளோ? 450 ரூபாயா? இது 2 கிலோ வருமா இந்த கடவுரா? எவ்வளோ வரும்? 3 கிலோ வருமா? 3.25 கிலோவா? 3.25 கிலோ. இந்த குட்டி குட்டி பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே. அதை இப்போ இந்த சின்ன சின்ன வஞ்சரம்லாம் கிலோ 600 ரூபா அப்படி சொன்னாங்க. எவ்வளவு பாறை? எவ்வளவு? 150 ரூபாயா? இந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது 350. அது எவ்வளோ? இது 150. இது 350. அது 500 600. சின்ன சின்ன வஞ்சரம்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 600 அப்படி சொன்னாங்க, 600 ரூபா. ஆனால் சின்ன சின்ன வஞ்சரம் 600 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அந்த பாறையோ அந்த வாவலோ அதெல்லாம் அதை விட ருசியாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது வேணாம். பாருங்க, கையில் எடுத்தோன்னு தெரியும். இது எவ்வளோ வரும்? 1 கிலோ வருமா? 1 கிலோ கொடுங்க. 1.25 கிலோ. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? 1.25. அது ஒரு கவரில் கொடு.
ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த வெரைட்டி மீன்கள் தான் எல்லா பக்கத்துலயுமே இருந்தது. அதனால சரி நான் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு சும்மா சுத்தி பார்த்தேன். ஏதாவது வித்தியாசமா மீன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் எல்லா கடைகள்லயுமே இந்த மீன்கள் தான் இருந்தது. கண்டிப்பா வந்து நாளைக்கு போனீங்கனாலும் இதே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மீன் கிடைக்கும். அதனால தான் சரி வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் மதியானமே போட்டுறேன்னு நினச்சேன். ஆனாலும் வேலைகள் கொஞ்சம் இருந்ததுனால டிலே ஆகிட்டு. அதனால் நீங்கள் நாளைக்கு ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் வந்து சனி ஞாயிறு போகிறீங்க அப்படின்னா தைரியமாக 10:30 11 மணி வரைக்கும் கூட போனீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஆனால் வீக் டேஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 மணிக்கெலாம் போனீங்க 7 மணி 8 மணிக்கெலாம் போனீங்கன்னா தான் நிறைய வெரைட்டி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்த்து வாங்கிட்டு வர முடியும். இந்த வீடியோ கொடுக்கும்போதெல்லாம் சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற மீன், வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற மீன். நானும் அதை எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கிறேன். அதனால தான் நானுமே காசிமேட்டுக்கு போகிறேன். எப்பப்போ எனக்கு வந்து முடியுமோ அப்போ காசிமேட்டுக்கு வாங்கிப்பேன். இல்லைன்னா பக்கத்தில் வானகரம் தான் இருக்குது, அங்கே போய் வாங்கிப்பேன். ஆனால் வானகரத்து வரக்கூடிய இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய மீன்களும் சரி, இங்கே இதே வானகரத்தில் பார்த்திங்கன்னா காசிமேடு மீனும் வரும், பழவேற்காடு மீனும் வரும். அது மீன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நமக்கு வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பழவேற்காடு மீன், காசிமேடு மீன், அந்த ஐஸில் இல்லாத மீனை பார்க்கும்போது தெரியும் நமக்கு இங்கேருந்து வந்திருக்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸில் வச்சுருக்க மீன் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பேக் பண்ணி வரக்கூடிய மீன்கள் தான். நமக்கு வந்து எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அவ்வளோதான். பக்கத்தில் இதுதான் இருக்குது, அதனால் நம்ம போய் வாங்கிக்கிறோம். அப்புறம் இறால் வாங்கியிருக்கோம், கடம்பா வாங்கியிருக்கோம், இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். நிறைய மீன் வெரைட்டி வந்திருக்குது. நாளைக்கு வந்து பாருங்கள். இன்றைக்கி நான் சனிக்கிழமை வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். சனிக்கிழமை காலையில் நான் 10:30 வந்தேன், லேட்டாக தான் வந்தேன். மத்தி மீன் இருக்கும்னு நினச்சி வந்தேன், எனக்கு மத்தி கவலைலாம் இல்லை. மற்றபடி எல்லா மீன்கள் பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் சங்கரா நிறைய இருக்குது. இறாவுமே கம்மியாக தான் இருக்குது, ஓவராலாக இறாவும் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு மேபி வரலாம். மற்றபடி வழக்கமாக சாப்பிடக்கூடிய எல்லா மீன்களும் சங்கரா, கலங்கா மீன், வாவல் நிறைய வந்திருக்கு. போன தடவை யாரோ கேட்டிருந்தீங்க வாவல் வரது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. கருப்பு வவ்வால் மீன் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை வந்துருந்தது. ஒரு கடையில் நான் காமிச்சிருப்பேன், சின்ன வெள்ளை வாவல் மீன் கூட இருந்தது. இந்த மாதிரி எல்லா மீன்களுமே இருக்குது, வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.